கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 63:4. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆம், ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜீவனுள்ள தேவன் மீது தாகமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற கர்த்தர் நம்மோடே கூட இருந்து நம் கண்ணீரை துடைப்பார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் சொல்லுவோம். அவர் நாமம் மகத்துவம் உள்ளது, மகிமையானவைகளை நம் வாழ்க்கையில் செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதான் இல்லை இயேசுவே, உடைய கருத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை தேட கிருபைதாரோம், உம்மை நோக்கி பார்க்க கிருபைதாரோம். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை இருக பற்றி கொள்ள கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் ஆண்டவரே உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, வாழ்த்த, வணங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும், இரத்த கோட்டுக்குள் மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. எங்களுக்கு வேண்டிய பலத்தை கட்டளையிடுங்க. உமக்காய் வாழ கிருபை தாரும். அநேக ஆத்துமாக்களுக்கு உம்மை பற்றி கூறவும் ஆண்டவரே, ஆத்துமா ஆதாயம் செய்யவும் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்கள் ஆத்துமா எப்பொழுதும் உண்மையே ஆண்டவரே நோக்கி பார்க்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.